ஹாய், குட் மார்னிங். மண்டே மார்க்கெட் நம்ம நினச்சபடி கால்ஸ் எடுத்து மூவ் ஆச்சு. ஸோ டுடேயோடைய மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குளோபல் சினாரியோஸை செக் பண்ணி பார்க்கும்போது மிக்ஸ்டப்பாக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து டவ் ஜான்ஸ் ப்ளஸ்லையும் நாஸ்டாக் நெகட்டிவ்லையும் முடிஞ்சிருக்கு. ஸோ இதனோட இம்பாக்ட்டில் மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கலாம், இல்லை ஸ்லைட்லி கேப் டவுன் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ இன்னையோட டேட்டா அனாலிசிஸில் மார்னிங் கால் ஆஃப்டர்நூன் புட் சைட் மூவ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட் ஸ்லைட்லி கேப் டவுன் ஆச்சுனாலும் கால் சைடு ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த கால் சைடு மூமெண்ட்டை எஸ்டர்டேவுடைய க்ளோஸ் அண்ட் ஐக்கு பிட்வீனில் கன்சல்டேட் பண்ணி ஆஃப்டர்நூன் புட் சைடு ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்மளுக்குன்னு இது ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும் போல். ஏன்னா 25,050 அண்ட் 24,900 பிரேக் ஆகிற வரைக்கும் எந்த ஒரு டேரெக்ஷனும் இது எடுக்க போகிறதில்ல. லெட்ஸ் சி இப்போ நடந்த கால் ட்ரெண்டுக்கான கரெக்ஷனாக இது இருக்குமா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா ஸ்லைட்லி கால் சைடு மூவ் ஆகி அப்புறம் புட் சைடு மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் டுடே ஆஃப்டர்நூன் இருக்கலாம். ஃபோக்கஸிங் அண்ட் புட் ஆஃப்டர்நூன் தான் எப்பவுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் எப்பவுமே ஒரு சின்ன கோட் இருக்குது, பிகினர்ஸ் ஸ்டார்ட் த மார்க்கெட், எக்ஸ்பர்ட்ஸ் எண்ட் த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் ஆஃப்டர்நூன் செஷனை பார்ப்போம். தேங்க்யூ. இப்போ ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பேஸ்டான ட்ரெண்டை வச்சு தான் அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணப்படும். ஸோ டெய்லி பேசிஸில் இல்லாமல் ட்ரெண்ட் பேசிஸில் இதுக்கப்புறம் வீடியோஸ் இருக்கும். ஒன்லி மெம்பர்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கலாம். ஏன்னா ஒரு ட்ரெண்ட் இப்போ அப் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா ஒரு 10 days அப்டர்னா அந்த 10 daysக்கான வீடியோஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் ரீச் ஆகும். இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னு நினச்சா மெம்பர்ஷிப் எடுத்து எந்தெந்த ட்ரெண்ட்ஸில் எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும் அப்படின்றனால ஆப்ஷன்ஸில் ட்ரெண்ட் கேப்சரிங் இதுக்கப்புறம் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இதை பண்ணுறோம். தேங்க்யூ.